ஹாய் டியர்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பீட்ஸ் ஹேர் ஸ்டைல் தான். பீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடலுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பெஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக எப்பயுமே நம்ம ஜடை பின்னுற மாதிரி இல்லாமல் அது கூட பீட்ஸ் வச்சு நம்ம பின்னலாம். பீட்ஸ் இல்லைன்னா நம்ம நந்திப்பூவை காம்பு கட் பண்ணிவிட்டு அந்த முக்கை மட்டும் கோத்து வச்சுக்கிட்டு கூட நம்ம இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் போடலாம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஹேர் ஸ்டைல் போடுறேன். ஃப்ரண்ட்டு ஹேர் ஸ்டைலில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிங்க. நான் ஒரே ஒரு ஹேரை மட்டும் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லேயர் ஹேர் எடுத்துகிட்டு அந்த லேயர் ஹேர் மேலேயே ஒவ்வொரு லேயராக எடுத்து போடுறேன். அப்படி போடுறதுனால அந்த சிங்கிள் லேயர் ஹேர் மட்டும் என் கையில் இருக்கும், மற்ற லேயர்லாம் லேயராக உள்ளார போயிருக்கும். இப்போ நீங்கள் பின் பண்ணுறதுக்கு ரொம்ப சின்னதாகவும் அழகாக ஈஸியாக பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் ஃப்ரண்ட்டில் நம்ம மொத்தமாக எடுத்து போடுற மாதிரி இல்லாமல் லேயராகவும் தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டு ஹேர் ஸ்டைல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். லேயராகவும் தெரியும். அதே சமயம் சிங்கிள் லேயரை நீங்கள் பின் குத்துறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஃப்ரண்ட்டு பஃப்பும் சைடு பஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஃபியாக இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் தூக்கி விட்டாலும் அவ்வளோ பஃப் வரும். நம்ம பேக்கோமிங் பண்ண தேவையில்ல, ஹேர் பன் வைக்க தேவையில்ல, எதுவுமே நம்ம செய்ய தேவையில்ல. ஆனால் அழகாக லேயரான ஒரு ஃப்ரண்ட்டு பஃப்பு வந்து அழகாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு ஹேர் ஸ்டைல் முடிச்சிட்டோம். இது வந்து ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். ப்ரைடலுக்கு வந்து காலையில் நம்ம எப்படியும் நெத்திச்சுட்டி ரெட்டை நெத்திச்சுட்டி வைப்பீங்கள, அதுக்கு அது சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 லேயர் மணி எடுத்திருக்கேன். ஒரே லேயர் மணியை 2ஆக சரிசமமாக பிரிச்சுட்டு கீழோடைய கழுத்தோடைய அடிப்பகுதியில் பின் குத்திருக்கேன். பின் எப்படி குத்துனேன் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். ஹேர் பின்னில் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதில் கொண்டூசி வச்சு நான் குத்திருக்கேன். அப்படி குத்துறதா இருக்கும், சரிங்களா? இப்போ நான் ஹேர் வந்து அட்டாச்சு ஹேரையும் அது கூடயே ஆட் பண்ணிட்டேன். ஜவுரி ஃபஸ்ட்டு லேயர் வந்து நல்லா டைட்டாக அட்டாச் லேயர் வச்சு பின்னிட்டு ஃபஸ்ட்டு பின்னல் பின்னிட்டு அடுத்த பின்னல்லேருந்து அந்த 2 மணி தான், ஆனால் 3 காலுக்கும் வர்ற மாதிரி பின்னிருக்கேன். இதுதான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு லேயரில் பின்னது பின்னாடி விட்டுட்டேன், 2வது லேயர் பின்னிருக்கேன். 3வது லேயருக்கு அந்த ஃபஸ்ட்டு லேயரில் பின்ன மணியே எடுத்து 3வது லேயர் கொடுத்துருக்கேன். திரும்பி 4வது லேயருக்கு 2வது லேயரில் விட்ட மணியை எடுத்து 4வது லேயர் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி மாற்றி நான் பின்னிருக்கேன். அப்படி பின்னதுனால 2 லேயர் மணியே உங்களுக்கு 3 காலுக்கும் மாற்றி அழகாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜவுரி முடி பிளாக்கு, ஹேர் வந்து கோல்டன் கலரு, அதனால் ஜவுரி மட்டும் டிஃப்ரெண்ட் தெரியும். மற்றபடி நம்ம ஒரிஜினல் ஹேரோட பின்னும்போது, பிளாக் ஹேரோட பின்னும்போது இந்த டிஃப்ரெண்ட் தெரியாது. இந்த மணி எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜடையோடைய அளவு எடுத்துக்கோங்க. அந்த ஜடையோடைய அளவில் 3 பங்காக எவ்வளோ லென்த்து ஜடை பின்ன போகிறீங்களோ அதை விட 3 மடங்கு அதிகமாக நீங்கள் மணி கோத்துக்கணும். இப்போ 1 மீட்டர் ஜடை இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 மீட்டர் மணி எடுத்துக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா தான் அளவு வந்து ஃபுல்லாக பற்றும். என்கிட்ட இருக்கிற மணி வச்சு உங்களுக்கு போட்டு காமிச்சதுனால எனக்கு பாதி வரைக்கும் தான் பத்துச்சு, 3/4 ஜடை வரைக்கும் பத்துச்சு. அதோடு நான் நிறுத்திட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். இப்போ அந்த ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறமும் லைட்டாக கொஞ்சோண்டு பிசிறு இருக்கும் பாருங்கள். அந்த பிசிறையும் நான் லாக் பண்ணிட்டேன். எப்படி லாக் பண்ணிட்டேன்னா, அந்த பேண்டு தெரியாத அளவுக்கு சுற்றிட்டு ஒரு பின்னு யூபின் வந்து குத்திட்டேன். அவ்வளோதான், ஃபினிஷிங் ஆகிடுச்சு. மேலே ஹேர் ப்ரைடலுக்கு வந்து நீங்கள் என்ன ஃப்ளவர் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இல்லை பன் கொண்ட மாதிரி வச்சுட்டு பில்லை வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பில்லையை வச்சுட்டு கூட ஃப்ளவர் சுற்றிக்கலாம். இது லாக்டவுன்றதுனால என்கிட்ட ஃப்ளவர்ஸ் கிடையாது. என்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை டியர்ஸ்.